வணக்கம் மக்களே, கிருஷ்ண ஜெயந்தியான இந்த நல்ல நாளில் கிருஷ்ணர் எப்படி பிறந்தார்ன்றதை பார்க்கலாம் வாங்க. மதுராபுரி ஆண்டு வந்த கம்சன் தன்னுடைய தங்கை தேவகியோட கல்யாணத்தை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறான். ஆனால் அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்குது. துஷ்டனே கம்சா, உன்னுடைய அழிவு நெருங்கி விட்டது. உலகையே காக்கும் மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரிக்க போறாரு. அவர் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக போறாரு. நல்லா கேளு கம்சனே, உன்னுடைய தங்கை தேவகியின் வயிற்றுல மொத்தம் 8 குழந்தைகள் பிறக்கும். அந்த 8 குழந்தையில 8வது குழந்தையா அந்த மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்ணி உன்னுடைய அழிவுக்கு காரணமாவார் அப்படின்னு சொல்லி அசரீரி மறையுது. ஆனால் அசரீரியால் பயந்து போன கம்சன் தன்னுடைய தங்கையையும் தங்கை கணவரையும் கல்யாணமான அன்னைக்கே சிறையிலிட ஆணையிடுறான். சிறையில் இருந்தாலும் வசுதேவருக்கும் தேவகி மாதாவுக்கும் விதிப்படி 7 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. ஆனால் எந்த குழந்தையால் தனக்கு மரணம் வரும்னு நினச்ச கம்சன் எல்லா குழந்தைகளையும் அநியாயமாக கொல்ல முடிவெடுக்கிறான். அதே மாதிரியே கொன்று குவிக்கிறான். இதனால் மனமுடைஞ்சு போன தேவகியும் வசுதேவரும் எங்கே தனக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையும் கம்சன் கொன்னுடுவானோன்னு சொல்லி மகாவிஷ்ணுவை வேண்டுறாங்க, அழுது பிரார்த்திக்கிறாங்க. உடனே கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வரக்கூடிய பரந்தாமன் தன்னுடைய தாய் தந்தை கூப்பிட்டா வராமல் இருப்பாரா? ஓடோடி வந்தார். தாயே, தந்தையே, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு மகனாக நானே பிறப்பேன். 8வது மகனாக பிறக்கும் என்னை கோகுலத்தில் சென்று சேர்த்து விடுங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. உலகமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரமும் கைகூடி வர ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற புனித நேரத்தில் கிருஷ்ணர் ஜென்மிக்கிறாரு. இந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம். பிறகு மகாவிஷ்ணுவுடைய உத்தரவுப்படி வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு சிறையிலிருந்து கிளம்புறாரு. விஷ்ணு பகவானுடைய அருளால் சிறையில் இருந்த காவலர்கள் எல்லாமே ஆழ்ந்த நித்திரைக்கு போகிறாங்க. ஆனாலும் அங்கே பொழியிற கனமழை காரணமாக அந்த இடமே தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. வசுதேவர் விஷ்ணு மேலே இருக்க நம்பிக்கையில் முன்னேறி போகிறாரு. தன்னுடைய பிரபு கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஆதிசேஷன் வைகுண்டத்திலிருந்து தானே சுயமாக இறங்கி வந்து தன்னுடைய பிரபுவுக்கு குடையாக மாறி நிற்கிறாரு. ஆஹா, என்ன ஒரு சேவை, என்ன ஒரு பக்தி! வசுதேவருடைய பயணம் தொடர வசுதேவருக்கு யமுனை நதி தடையா விளங்குச்சு. கிருஷ்ணர் தன்னுடைய கால்களால் யமுனை நதியை தொட யமுனை நதி 2ஆ பிளந்து வசுதேவருக்கு வழிவிட வசுதேவரும் நல்லபடியாக கோகுலத்தை வந்தடைகிறாரு. கோகுலத்தில் இருக்கிற எல்லா பசுக்களும் கிருஷ்ணரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வசுதேவர் கிருஷ்ணரை மாற்றிட்டு அங்கே இருந்து குழந்தையை தூக்கிட்டு சிறைச்சாலைக்கு சென்றுறாரு. பின் கம்சன் அந்த குழந்தையை கொல்ல வர அந்த குழந்தையிலிருந்து துர்க்கையே தோன்றி, துஷ்ட கம்சனே, உன்னை அழிக்க பிறந்தவன் நன்றாக வளர்ந்து வருகிறான். உன் அழிவு நெருங்கும் நேரத்தில் அவனை நீ காண்பாய். உன் அழிவு நிச்சயம் நிகழும் என சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. கடைசியில் கம்சனுடைய எண்ணம் தோற்று போய் கிருஷ்ணன் நல்லபடியாக கோகுலத்தில் வளர்ந்து வராரு. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.